Aranodaya home recipes. Comment, like, share. Hello viewers, welcome to this channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போதேன்னா கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சே எப்படி ஈஸியாக பிம்பிளை கண்ட்ரோல் பண்ணலாங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட டிப்ஸாக ஷேர் பண்ண போகிறேன். தென் மோஸ்ட்லி இது வந்து டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கெலாம் இது வரும். அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. பிம்பிள்ஸ் வரத்துக்கான மெயின் ரீசன்ஸ் என்னென்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலேயும், தலையில் நிறையா டேண்ட்ரஃப் இருந்துச்சுனாலையும், இல்லை ஃபேஸில் வந்து நிறையா அழுக்கு சேர்றதுனாலையும், இல்லை ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருந்துச்சுனாலும் வரும். தென் பிம்பிள்ஸை வந்து கையால் தொட்டு அதை உடைக்காதீங்க. ஏன்னா அது அந்த மாதிரி உடஞ்சிச்சின்னா ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த டைமில் முடிஞ்ச அளவுக்கு சோப்பு, ஃபேஸ் வாஷ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணாதபடிக்கு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நேச்சுரல் திங்ஸாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்கள் ஃபேஸில் இப்போ பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா ஆயிலி ஃபுட்ஸ் நிறையா சாப்பிடாதீங்க. தென் தண்ணி நிறையா குடிங்க. ஓகே வியூவர்ஸ், டிப் நம்பர் 1, எலுமிச்சை சாறை கொஞ்சம் தண்ணியில் கலந்து டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு தூங்குங்க. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள்ஸ் 7 டேஸ்லேயே மறையிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு லெமன் ஒத்துக்காதுன்னா இந்த டிப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. டிப் நம்பர் 2, தக்காளியில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின்னில் வர நிறையா பிரச்சனைக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாகவே இருக்குது. ஃபேஸில் பிம்பிள் நிறையா இருக்கிறவங்க தக்காளி ஜூஸை 2 வேளை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஊற விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும். டிப் நம்பர் 3, பூண்டில் வந்து பிம்பிள்ஸில் இருக்கிற கிருமிகளை அழிக்கிறதுக்கான குணம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பூண்டு சாறு எடுத்து பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் நல்லா அப்ளை பண்ணி 5 to 10 minutes ஊற விட்டுட்டு வாஷ் பண்ணுங்கள். உங்கள் பிம்பிள்ஸ் சீக்கிரமாக குணமாகும். டிப் நம்பர் 4, 1/2 teaspoon கடுகு எடுத்து பொடியாக்கி அதை வந்து தேன் கூட மிக்ஸ் பண்ணி பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அதை அப்ளை பண்ணுங்கள். அதை ஒரு 15 minutes ஊற வச்சு வாஷ் பண்ணுங்கள். உங்கள் பிம்பிள்ஸ் சீக்கிரமாகவே கண்ட்ரோல் ஆகும். டிப் நம்பர் 5, முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து அதில் எலுமிச்சம் சாறை கொஞ்சம் ஆட் பண்ணி அதை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி 20 minutes அதை ஊற விட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் பிம்பிள்ஸ் சீக்கிரமாக பட்டு போகும். டிப் நம்பர் 6, சின்ன வெங்காயத்தோட சாறு எடுத்து அதை பிம்பிள் மேலே அப்ளை பண்ணி 20 minutes ஊற விட்டுட்டு கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அது மாதிரி பண்ணிக்கிட்டே வந்தால் பிம்பிள்ஸ் கண்ட்ரோல் ஆகும். டிப் நம்பர் 7, க்ரீன் டீ ப்ரிப்பேர் பண்ணி அதை ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சு அதை ஐஸ் க்யூபாக மாற்றி அதை தினமும் ஃபேஸில் மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 7 daysல பிம்பிள்ஸ் க்யூர் ஆகிடும். டிப் நம்பர் 8, 1 spoon முல்தானி மீட்டி எடுத்து அது கூட லாவெண்டர் ஆயிலும் ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணி அதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 hour ஊறுங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா பிம்பிள்ஸும் மறையும், ஃபேஸும் பிரைட்டன் ஆகும். ஓகே வியூவர்ஸ், இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் until then, this is signing off, Aranodaya Home Recipes. Bye.